டேய் டேய், அதோ நிக்கிறா பாருடா, வண்டி கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டு. ஹாய் அத்தை. வாம்மா. ஹாய் வெற்றி. சரண்யா ஹாய். ஹாய் பூஜா. அம்மா, அந்த வண்டியில நான் என்ன பிரச்சனைன்னு பாக்குறேன். அவ அந்த வண்டியில வரட்டுமே. இல்ல இல்ல, நான் மெக்கானிக்க வர சொல்லிட்டேன். அவன் வந்து பாத்துப்பான். நான் இப்போ உங்க வண்டியிலேயே வரேன். அவன் இப்படிதாம்மா, ஏதாவது உளருவான். நீ வந்து வண்டியில ஏறுமா. ஓ அத்தை, நீங்க முன்னாடி உட்காந்துருக்கீங்களா? சரி சரி, நான் பின்னாடி சரண்யா கூட உட்காந்துக்கிறேன். இரு இரு, நீ வந்து முன்னாடி உட்காந்துக்கோ. நான் சரண்யா கூட பின்னாடி உட்காந்து பேசிட்டே வரேன். அண்ணா, அம்மாவே கீழே இறக்கி விட்டுட்டா. இவள் லேசுப்பட்ட ஆள் இல்லைன்னு. அம்மாக்கு ஒரு சின்ன பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்ல முதல் விசேஷம்ல, அதனால கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யும். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சின்ன குழந்தையில இருந்து நம்மள உயிருக்குயிரா வளர்த்தது நம்ம அம்மா. ஆனா இப்போ கல்யாணம் பண்ணி தரும்போது மட்டும் அவன் வரணுமா? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு உனக்கேத்த மாதிரியே ஒரு நல்ல சம்பந்தம் அமையும்க்கா. நல்லபடியா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்க்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ பாத்துக்கிட்டே இரு கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு. ஏண்டி இந்த பக்கம் போற? மெயின் ரோட்ல போனா பெட்ரோல் நிறைய செலவாகும்க்கா. இந்த வழியா போனா பெட்ரோலும் மிச்சமாகும், காசும் மிச்சமாகும். இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து சேர்த்து வச்சாதான் உன் கல்யாணத்துக்கு 4 காசு கையில நிக்கும்க்கா. ஆனா நம்ம துர்காவுக்கு இதெல்லாம் எதுவுமே புரியாது. சின்ன பொண்ணு தானே, போக போக எல்லாமே புரிஞ்சுப்பான். என்னாச்சுக்கா? யார தேடுற? யாரையும் இல்லையே. நான் பேசிக்கிட்டே வரேன், நீ அமைதியாவே இருக்க. அம்மா மாதிரி நீயும் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கா. அப்படிலாம் இல்லடி அக்கா. நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் எனக்கு சந்தோஷம், புரியுதா? அக்கா, சோளம் சாப்பிடலாமா? அதெல்லாம் வேணாடி, வீட்டுக்கு லேட் ஆயிடுச்சு, போலாம் வா. சோளம் சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுக்கா, வாக்கா சாப்பிடலாம். அண்ணா 2 சோளம் கொடுங்க. தரமா. ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்து ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என்னாச்சுமா? அதான் எனக்கு சோளனா ரொம்ப பிடிக்கும். வண்டியை நிறுத்து வெற்றி. ஏய், இப்ப சாப்பிட தானே போறோம், அப்புறம் என்ன? டேய், என் மருமக சாப்பிடணும்னு ஆசைப்படுறா, வண்டியை நிப்பாட்டு. சரிம்மா. நிப்பாட்டுன்னு சொல்றேன்ல. இதோ நிப்பாட்டுறேன்.
இந்த டேஸ்ட் சமைச்சவங்க கைப்பக்குவமா இல்ல பரிமாறினவங்க கைப்பக்குவமான்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ரெண்டு சோளம் கொடு. தரமா? ஹாய் பூஜா தானே நீங்க? எப்படி இருக்கீங்க? நீ உங்க வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்தனே. ஓ நீயா? என்ன இன்னைக்கு வீடு வீடா கேரியர் கொண்டு போற வேலை எதுவும் இல்லையா? என்ன அதானே உன் வேலை? ஆமா, வீடு வீடா போனா ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும்? உன் திமிரை விட ₹1 கூடவே கிடைக்கும். ஏய், என்ன சொன்ன? ஏன் நான் சொன்னது உன் காதல விழலியா? திரும்பவும் சொல்லணுமா? சக்தி, ஏன் இவ்ளோ கோவப்படுற? சும்மா இருக்கா? நான் நியாயமா பேசினா நீ உன் திமிரை காட்டுறியா? வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுற உனக்கே இவ்ளோ திமிரு இருக்குனா ஊருக்கே சமைச்சு போடுற எங்களுக்கு எவ்ளோ திமிரு இருக்கும்? ஏய், இன்னும் நீ ஒரு வார்த்தை பேசுன? என்ன என்ன மிரட்டுற? ஆரம்பிச்சது யாரு? நீதானே? தினம் எவ்வளவு கிடைக்கும்னு கேக்குறியா? இப்ப நான் சாப்பிடுறனே இந்த சோளம், நான் உழைச்சு சம்பாதிச்சு வாங்கினது. ஆனா நீ வாங்குறியே, அது உன் அப்பாவும் அம்மாவும் சம்பாதிச்சதா இருக்கும். என்ன கரெக்ட் தானே? சக்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வா நம்ம போலாம். நீ சும்மா இருக்கா? உனக்கு இவளை பத்தி தெரியாது. நம்ம மெஸ்ல இருந்து சாப்பாட வர வச்சுட்டு இவ சொந்தக்காரங்க முன்னாடி என்னமோ இவளே சமைச்ச மாதிரி போஸ் கொடுத்து நின்னுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு ஐயோ பாவோன்னு ஹெல்ப் பண்ண. சரி தெரிஞ்சவளாச்சேன்னு பேசினா ரொம்ப ஓவரா போற. ஏய், நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன செஞ்சிருக்க? ஒன்னும் செய்யலையே. உன் வீட்ல நீ சும்மா தானே இருப்ப. அம்மா, என்னம்மா இவ அங்கேயே சாப்பிட்டு வர போறாளா? அவகிட்ட சில்லறை இருக்கோ என்னவோ. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா, நான் வேணா போயிட்டு வரேம்மா. பரவாயில்லம்மா, நானே போறேன். இங்க இருக்கிற அத்தனை சோளத்தையும் நானே வாங்கிக்கிறேன். எவ்வளவுன்னு சொல்லு. அண்ணா, உங்களுக்கு நல்ல காசு. ஒரு சோளத்துக்கு 2 வேலை சொல்லி எல்லாத்தையும் இவ தலையில கட்டி விட்டுருங்க. சரியான லூசு. அத்தனை சோளத்தையும் வாங்கிட்டு போய் வீட்டுல விரிச்சு அது மேலேயே படுத்துக்கிட்டோம். நல்ல ஐடியா கொடுத்தமா. அம்மா, ஒரு 5000 ரூபாய் கொடுங்கம்மா. எல்லாத்தையும் உங்ககிட்டயே கொடுத்துறேன். நீங்களே எடுத்துட்டு போங்க. எனக்கு வேலை மிச்சம்மா. என்னையா, இவ கூட சேர்ந்துட்டு நீயும் விளையாடுறியா? என்னாச்சுமா? அத்தை, என் மேல எந்த தப்பும் இல்ல அத்தை. அவதான் வாய்க்கு வந்தபடி பேசுறா அத்தை. ஏய், ஓ நீயா? இப்பதான் புரியுது இவளுக்கு ஏன் இவ்ளோ திமிரு வந்ததுன்னு. ஏய் சக்தி, வா நம்ம போலாம். இருக்கா? இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சரியான பாடம் கத்து கொடுக்காம விடக்கூடாது. அம்மா போய் உள்ளராச்சு. 2 பேரும் வராங்களா இல்லைன்னு கேளு. இருண்ண, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னது, பாடம் கத்து கொடுக்க போறியா? நீ என்னத்த முதல்ல கத்துக்கணுமோ அத முதல்ல கத்துக்கோ. யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறத உங்க அம்மா உனக்கு சொல்லி தரலையா? ஏய், எங்க அம்மாவை பத்தி பேசுனீங்க யாரா இருந்தாலும் சரி நான் கருத்துருவேன். என்ன நான் கருப்பியா? ஏய், சும்மா எல்லார்கிட்டயும் கத்துற மாதிரி என்கிட்டயும் கத்தாதீங்க. நான் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்ல. அம்மா அம்மா, என்னாச்சுமா? என்னாச்சு? பூஜா கிட்ட இவ தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருக்கா. சக்தி ப்ளீஸ். நான் ஒன்னும் சண்டை போடல. அவ தான் தேவையில்லாம வாய் விட்டான். வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறான். முதல்ல அவளை என்னன்னு கேளுங்க. எங்க பூஜாவை பத்தி எங்களுக்கு தெரியும். அம்மா அம்மா, என்னம்மா விடுங்க. சின்ன விஷயத்த பெருசு பண்ணாதீங்க. வாங்கம்மா போலாம். சின்ன விஷயத்த பெருசு பண்ணவ இதோ இவதான்.
யாரு நானா? அக்கா இதெல்லாம் நான் ஆரம்பிச்சேன். ஐயோ சக்தி விடு ப்ளீஸ், எனக்காக விட. வா போலாம். அம்மா வாங்கம்மா போலாம். வாங்கம்மா. காசு இருக்கிற கொழுப்பு இவங்களுக்கு எல்லாம். அவங்க தான் பேசுறாங்கன்னா நீயும் பேசிட்டு இருக்க. அம்மா ஏமா இவ்வளோ நேரம்? என்ன இவ சாப்பிடாம வர மாட்டேன்னு சொல்லிட்டாளா? அண்ணா பேசாம போன. அம்மா என்னாச்சுமா? ஏன் அமைதியா இருக்க? எப்படி பேசுறா அவ? என்கிட்டயே நேருக்கு நேர் கை நீட்டி பேசுறா. நாக்க அறுத்துருவாளாமே. எவமா அவ? உன்னை இப்படி பேசுற அளவுக்கு யாருக்குமா அவ்வளவு தைரியம் இருக்கு? அண்ணே விடுண்ணே. என்னம்மா நீ இது எப்படிமா அப்படி விட முடியும்? அதெல்லாம் முடியாது. யாருமா அவ? அதான்டா அன்னைக்கு கோயில்ல எல்லார் முன்னாடியே என் கைய பிடிச்சா இல்ல, அவதான். அண்ணா சக்தி. ஏய் வெற்றி, அந்த பொண்ணு இவருக்கு முன்னாடியே தெரியும் போல இருக்கே அத்தை. அப்படியாடா? அவள உனக்கு தெரியுமா? எனக்கா? யாருமா அது? எனக்கு தெரியலையேம்மா. நம்ம பூஜா கூட கூட அவ வம்பிழுத்தா. அன்னைக்கே அவளை ஒரு வழி பண்ணிருப்பேன். அதுக்குள்ள சரண்யா வந்து வேண்டாம் வேண்டாம்னு இழுத்துட்டு வந்துட்டான். மா விடுமா, ரோட்ல என்ன சண்டை? உனக்கு பிறந்த நாள்ங்கிறதாலதான் அவளை சும்மா விட்டேன். என்ன பொண்ணு அவளா? ச்சே, சரியான ரவுடி. ரவுடி மாதிரி சண்டை போடுறா. இவ எந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போறாளோ அந்த வீடு சுத்தம். இப்படிப்பட்ட பொண்ணுங்களும் இருப்பாங்களா? ச்சே. ஐயோ, அம்மா கண்ணு முன்னாடி மட்டும் சக்தியே இப்படி நடந்துக்கிறா. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? வண்டியை எடு. அம்மா கிட்ட இப்ப என்ன சொன்னா சமாதானம் ஆவாங்க? டீ நல்லா குடிக்கிற மாதிரி போடு. குடிக்கிற மாதிரி தானே போட்டுருவோம். அப்புறம் சிஸ்டரோட பிறந்தநாள் பார்ட்டிலாம் எப்படி போச்சு? அதை விடுனே. அப்புறம் உங்க ஃபைனான்ஸ் என்ன சொல்லுச்சு? டேய், அது ஃபைனான்ஸ் இல்லடா, ஃபைனான்ஸே. அது ரெண்டுமே கிடையாது, ஃபியான்ஸே. இது கூட தெரியாம இருக்கீங்க. டேய், அதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா. இப்போ முதல்ல சக்தி மேல அம்மாக்கு எப்படி ஒரு நல்ல அபிப்பிராயம் கொண்டு வருதுன்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். வந்துரும் வந்துரும். மூடிட்டு அண்ணே, முதல்ல உங்க ரெண்டு பேத்துக்கு இடையில காதல் மலரட்டும், அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். முதல்ல காதல அண்ணிட்ட வெளிப்படையா சொல்லுங்கண்ணே. அதான்டா எப்படி? சுத்தம். டேய் சும்மா இரேண்டா. ஏன்டா சொன்னா என்னன்னா பண்றது? நீ டெய்லி அன்னி கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும். டெய்லி மெஸ்ஸுக்கு போனோமா, ஒரு டீயை சாப்பிட்டோமா, 2 வடையை சாப்பிட்டோமான்னு இருக்கணும்னே. அப்ப நான் போற டீ வடையெல்லாம் என்னத்துக்கு ஆகுறது? ஏண்டா அங்க எங்க அண்ணன் எவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு, நீ வடை பத்தியா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அந்த மனுஷன் காதல் பத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரா? கொண்டு விடுவேன் உன்னை. வடை விற்கிறியா? வடை அண்ணே பாருங்க, அவனுக்கு என்ன பிரச்சனை பாருங்க. எவ்வளவு அழகா பேசி இருக்கோம், விக்காத வடைய பத்தி பேசிட்டு இருக்கானே. இவெல்லாம் வடையா? வடை அதை விடுறா. அப்போ அடிக்கடி மெஸ்ஸுக்கு போகணும்னு சொல்றியா? ஆமாண்ணே, அடிக்கடி மெஸ்ஸுக்கு போனாதானே காதல் வந்து படிப்படியா வளரும். சரிடா, நாளையில இருந்து முதல் படி ஆரம்பிக்கிறோம். டேய் தடியா, என்னடா நீ மட்டும் பேசிட்டே இருக்க? இங்க நான் ஒருத்தன் இருக்கேன், என்ன மதிக்க மாட்டியா? உனக்கும் இதுக்கும் இதுல எந்த சம்பந்தமே கிடையாதுடா. நானும் அன்னிக்கிட்ட நல்ல பேரு வாங்குறதுக்கு ஒரு காரியம் பண்றேன்டா. டேய், அது இந்த மிக்சர் மேல சத்தியம்டா. தாண்டி போனாலே பூவாசம் வீசும், நீ விட்ட மூச்செல்லாம் என் கூட பேசும். ஒரு வார்த்தை நீ சொன்னா என் உசுரு கேக்கும். உலகத்து அழகெல்லாம் உன்கிட்ட தோக்கும்.
நாளைக்கு யமுனாக்காவை பொண்ணு பார்க்க வராங்க. ச்சே, இது வரைக்கும் என் மனசுல என்ன இருக்குன்னு கூட அவகிட்ட சொல்லல. இந்த லட்சணத்துல அவளுக்கு மாப்பிள்ளை வேற பாக்குறாங்க. அது தெரிஞ்சதுல இருந்து என் நிம்மதியே போச்சே. எங்க 2 பேருக்கு மத்தியில காதல் இல்லையான்னு கூட தெரியல. ஐயோ, அதுக்குள்ள இந்த சம்பந்தம் ஓகே ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? கடவுளே, நீதான்ப்பா காப்பாத்தணும். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. அக்கா, நான் போடுற மேக்கப் உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு. சும்மா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வருத்தப்படாத. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ இது எனக்கு தேவையா? அக்கா, நீ கொஞ்சம் பேசாம இரு. சில விஷயம் பண்ணி தான் ஆகணும். அக்கா, இப்ப பாரு எவ்வளவு அழகா இருக்கன்னு. அம்மாவே வந்து உனக்கு திருஷ்டி எடுப்பாங்க பாரு. ஏதோ அம்மா வந்துட்டாங்க. என்னமோ ஒரு குறை இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அம்மா வந்து இப்ப அதை சரி பண்ணிட்டாங்க. பூ இருந்தாதான் அக்காக்கு அழகு. நீங்க 2 பேரும் ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க? என்னமோ இன்னைக்கு அக்கா கல்யாணம் ஆகி அவ மாப்பிள்ளை வீட்டுக்கு போற மாதிரி ஃபீலிங் எல்லாம் குடுக்குறீங்க. என்னாச்சுமா உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நல்லதா இருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்போ வர போறாங்க? அவங்க எப்ப வேணாலும் வருவாங்க. ஏமா, நீ இப்படியேவா இருக்க போற? ஏன், இதுக்குன்னு நல்லா தானே இருக்கு. போமா, போய் வேற புடவைய மாத்திட்டு வா. விடுறி, அதெல்லாம் எதுக்கு? மா, சொன்ன கேளுமா. போ போ போமா. இத்தனோண்டு சாப்பிட்டா எப்படிங்க பத்தோம்? உட்காந்துட்டு இருக்க எனக்கு அழுகம்மா, அழுக. நான் செஞ்ச சமையல நீங்க ஆசையை எடுத்து சாப்பிட்டு எத்தனை நாளாச்சுங்க. முதல்ல நீங்க பழைய மாதிரி ஆகணுங்க. அப்பதாங்க எனக்கு நிம்மதி. ஆனா உங்களுக்கு இப்படி ஆனதை பத்தி அந்த சகுந்தலா தேவி கொஞ்சம் கூட வருத்தமே படலைங்க. நானா ஏன் அவளை பத்தி ஆரம்பிக்க போறேன்? அந்த சகுந்தலா தேவியதா நான் பார்க்க வேண்டியதா போச்சு. நான் கார்ல போயிட்டு இருந்தேன். உனக்கு என்னப்பா வேலையா வெட்டியா? மாசமான பணம் கைக்கு கரெக்டா வந்துருமே. வட்டி பணம். அவளோட பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணாம விட மாட்டாளாம். ஏகிட்டே சவால் விட்டு போறா. வெற்றி, காலங்காத்தாலே வெளியே கிளம்பிட்ட மாதிரி இருக்கு. தம்பி இன்னும் டிஃபன் கூட சாப்பிடலம்மா. அப்படியா? எங்கடா கூட்டு போறீங்க என் பையனை? அது ஒரு சின்ன வேலைமா, நாங்க வெளியே போய் சாப்பிட்டுக்கிறோமா. வாப்பா போலாம். ஒரு நிமிஷம். அந்த நீதிமணி விஷயத்த நீங்க 2 பேரும் தான் பாக்குறதா வெற்றி சொன்னா? எந்த நீதிமணிமா? என்னடா வெற்றி, எந்த நீதிமணின்னு கேக்குறாவ? அம்மா, அது அம்மா, இவ எப்போதுமே இப்படித்தான். டீல் வந்துட்டா பேர மறந்துடுவான், ஆனா மேட்டர் மறக்க மாட்டான். ஷார்ப்பா இருப்பான் இல்லடா. அவ எப்படியோ போட்டோம், எனக்கு இந்த டீல் முடியணும். உங்களால முடியுமா முடியாதா? முடிஞ்சிருமா, சீக்கிரம் முடிஞ்சிருமா. நல்ல 3 வேலையை கொட்டிக்கிட்டு ஊர் ஊரா சுத்த தெரியுதுல்ல. 10ஆவதுக்கு இவனை வேற கூட்டிட்டு போறீங்க. சின்ன வேலை, அதை முடிக்க முடியலடா உங்களால. டீல முடிக்கிற வழிய பாருங்க. சரிமா. இன்னொரு வாட்டி அந்த நீதிமணி நம்ம வீட்டுக்குள்ள வந்தா
நான் சும்மா இருக்க மாட்டேன். அவன் இனிமேல் நம்ம வீட்டு பக்கமே எட்டி கூட பார்க்க மாட்டான். செம்மையா கொடுத்துருக்கோம்ல. கொடுத்துருக்கீங்களா? எதை? நம்பிக்கை நம்பிக்கை கொடுத்துருக்கேன். நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. சீக்கிரத்துல வேலையை முடிச்சிருவோன்ற நம்பிக்கை கொடுத்துருக்கோமா. வாழ்க்கையில நம்பிக்கை தானமா முக்கியம் இல்லடா. நீங்க பேசுறது செய்யறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. எங்களுக்கே புரியல. என்னவோ சீக்கிரமா அந்த டீலை முடிக்கிற வழியை பாருங்க.